ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரௌனி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் கேக் நிறைய பண்ணியிருக்கேன். ப்ரௌனி பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த வாட்டி பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 6 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரை அதுக்கு ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுட்டு ப்ரௌனி ரொம்ப நாளாகவே ஆர்த்தி கேட்டுகிட்டே இருந்தா, ப்ரௌனி பண்ணுமா, பண்ணி கொடுன்னு. நான் அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பயமே இல்லாமல் அழகாக பண்ணலாம். நான் இன்றைக்கி ஓடிஜியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடாயில் கூட பண்ணலாம். ஓடிஜி தான் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் ஒரு பெரிய டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை ஒரு முக்கால் பகுதியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கால் பகுதி எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஃபைனலாக அதை தூவி விடுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை உருக்க போகிறோம். அதனால் அந்த சாக்லேட் எல்லாமே மெல்ட் பண்ண போகிறோன்றதுனால அந்த பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஹோம்மேட் பட்டர் இருந்துச்சு. அதுதான் ஒரு அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே சேர்த்துட்டு அதை நல்லா டபுள் பாயிலிங்கில் வைக்கணும். டபுள் பாயிலிங்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத என்ன மாதிரி ஆட்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் டச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதை வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு பவுலில் சளிச்சு எடுத்துக்கிடணும். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 3/4 கப் அளவுக்கு சீனியை பொடிச்சு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது அவசியம் இல்லை, ஆனால் சேர்த்தா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அதை எல்லாமே நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சூடாக இருக்கும்போது முட்டை சேர்த்துறாதீங்க. அது வெந்து திரியாக வந்த மாதிரி வந்துடும். இப்போ கொஞ்சம் நல்லா கூலானதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு முட்டையாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதுவே கரெக்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்ல ஹேண்ட் பீட்டரோ நல்ல ஒரு விஸ்கோ ஸ்பூனோ வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முட்டையும் சேர்த்துட்டு நான் அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்மெல் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருந்த அந்த ஜலிச்சு வச்சுருந்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ இது கரெக்டாக இருக்கும். கேக்குக்கு கொஞ்சம் இதை விட லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சுக்கலாம். நான் ஓடிஜியில் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு முதல்ல ஓடிஜியில் பேக்கிங் மோடில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நான் எடுத்து வச்சுருந்த கலந்து வச்சுருக்க அந்த ப்ரௌனி பேட்டர் எல்லாமே உள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் நட்ஸ் எதுவும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் மேலே தான் தூவுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரியும் பாதாமையும் கொஞ்சமாக சாக்லேட்டை கட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சாக்லேட்டுக்கு பதிலாக சாக்கோ சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நான் ஃபைனலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த கட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் எல்லாமே தூவி விட்டுக்கோங்க. இது கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் முந்திரியும் பாதாம் பருப்பையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். இது நீங்கள் கிளறும்போது கூட அந்த பேட்டரோடையே நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் திணறி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப குயிக்காக கேக்கை விட ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஓடிஜியில் 170 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் 20 மினிட்ஸுக்கு நான் டைம் செட் பண்ணிவிட்டு இப்போ கேக்கு செட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். ப்ரௌனி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஃபஸ்ட்லேயே நீங்கள் எடுத்த உடனே அந்த பட்டர் பேப்பர்லேருந்து எடுத்துட வேண்டாம். அந்த டின்னிலேருந்து ஃபஸ்ட்டு மோல்ட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு நல்ல கூலிங் ஆனதுக்கப்புறமா, அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நவீன் எப்போதுமே பிரியாணி இந்த மாதிரி வித்தியாசமாக ரெசிபிஸ் கேக்கு அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா என் பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பான். எப்பண்டா அது கூலாகும், அது கூலாகிறதுக்கு முன்னால் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த பட்டர் பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னால் அவன் அவசரப்படுத்திகிட்டே இருந்தான் அப்படின்றதுனால நான் அதிலே வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் கூலானதுக்கு அப்புறம் தான் எடுத்தேன். அதனால் கூலாகிறதுக்கு முன்னாலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது பிஞ்சிட்டு வந்துடும் சம்டைம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டு. அந்த சாக்லேட்டோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடும்போது அந்த நட்ஸ் எல்லாம் இடையில கடிபடுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு வாட்டி இதில் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஓடிஜிக்கு பதிலாக குக்கர்லேயோ கடாயிலையோ யூஸ் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் அல்லது 35 மினிட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் 10 நிமிஷம் பண்ணினதுக்கு அப்புறமா
பண்ணாமல் பெரிய கடாயில் வச்சு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கடாயிலேயே கேக் எப்படி பண்ணுறதுன்றதை போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான இந்த ப்ரௌனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோக்கு லைக்